ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு அமெரிக்கர்களுக்கு போட்டியே இல்லை. அவர்கள்தான் உலகத்தினுடைய ஒரே வல்லரசாக இருக்கிறார்கள் இன்று வரை. இது அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படும். தேவைக்கு அதிகமாக பேசுபவர்கள். அதாவது கலாச்சாரமே அப்படி. ஆமா, அதுல மனதில் வந்ததையெல்லாம் இடம் பொருள் ஏவல் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலான்ற ஒருத்தர் அவங்களுக்கு தலைவரா 2வது முறை வந்திருக்க. நாம ஒரு வார்த்தை சொல்லல, ஏன்னா நமக்கு 3வது நாடுகள் தலையிடுவது நம்முடைய சுயமரியாதைக்கு பங்கமான ஒரு விஷயம்னு நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். நாம ஒரு வளர்ந்து வரும் சக்தி, வளர்ந்து விட்ட சக்தி. இப்ப நீங்க உங்களோட தலையிட நான் விரும்பல அப்படின்றத நம்ம பட்டுவர்த்தமா நம்ம அப்படி சொல்லக்கூடிய நிலையிலும் நாம் இல்லை. காலையில 4 மணிக்கு அவர் ட்வீட் பண்றதுதான் உலகத்தினுடைய செய்தி. புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய சர்வதேச ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கு. வெல்கம் டு அமெரிக்கா லெட் பை ட்ரம்ப். கால வரையற்ற போர் நடத்தும் திறமை, தகுதி, வன்மை, ஆற்றல், சக்தி எந்த நாட்டுக்கும் இல்லை. ஈவன் அமெரிக்காவும் இல்லை. ஓவராலா உங்களுடைய புரிதல் பிரகாரம் அல்லது அமெரிக்காவை நீங்க நன்கு கூர்ந்து பாக்குறப்ப ஒரு பெரிய மனப்பான்மை அப்படின்னா அது அமெரிக்கா, அதுக்கு அடுத்த இடத்துல சீனா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, சீனா இருக்காங்க. சீனா சொல்வதைத்தான் பாகிஸ்தான் கேட்கிறது. ஒரே சிக்கல் என்னன்னா, ட்ரம்ப் என்ன அவர் பண்றாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய சகாக்கள் என்ன பண்றாங்கன்றத வெளிப்படையா உங்ககிட்ட என்கிட்ட சொல்றார். இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா அவர்கள் எல்லாம் தேர்ந்த அரசியல் தலைவர்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐநா அதிகாரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நம்ம நிறைய சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். ஆனா இப்பதான் நான் உங்களோட ஏரியாவுக்கு பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா பேசுறேன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட நீண்ட காலம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய அரசியல இருந்து எல்லாமே கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. பொதுவாக ஒரு போர் நடக்குது அப்படின்னாலும் கூட அதுல அமெரிக்காவோட பங்கு அப்படின்றது முன்னாடி அமெரிக்கா தான் ஏதோ ஒரு விஷயத்துல அதில் தலையீடு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம விஷயத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கான அந்த ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ல அமெரிக்கா முதல்ல ஒரு ட்வீட் போடுறாங்க. 2 நாடுகளுக்கும் இடையே அந்த மத்தியஸ்தகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு. உடனடியாக இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாலே அமெரிக்கா தலையிடுறதுக்கான காரணம் என்ன சார்? அமெரிக்கா 2வது உலகப் போர், முதல் உலகப் போர் 2த்தையும் முடிச்சு வச்ச ஒரு நாடு. அதனால 2 உலகப் போரை அமெரிக்க தலையீடு இல்லாமல் முடிக்க முடியல ஐரோப்பிய சக்திகளால. அமெரிக்கா அந்த போர்ல தலையிட்ட பிறகுதான் முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. 2வது உலகப் போரும் அப்படித்தான் முடிவுக்கு வந்துச்சு. தொடக்கத்தில் அமெரிக்கர்கள் அதில் பங்கு கொள்ளவில்லை. அவர்கள் எப்போதுமே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதில் முதன்மையாக நின்றார்கள். நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அமெரிக்கன்ஸ் அன்டில் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அவங்க பின்பற்றியது ஒரு ஐசோலேஷனிஸ்ட் பாலிசி. அவர்கள் வேற ஒரு கண்டத்தில் இருக்காங்க. அந்த கண்டத்திலிருந்து ஐரோப்பிய கண்டம் ரொம்ப தொலைவில் இருக்கு. ஆசிய கண்டம் இன்னும் பெரிய தொலைவில் இருக்கு. ஆப்பிரிக்க கண்டமும் தொலைவில் இருக்கு. அவர்களுக்கென்று ஒரு கண்டம் இருக்கிறது. அதை ஒட்டி பசிபிக் ஓஷன் இருக்கு, பெருங்கடல் இருக்கு. அதை ஒட்டி உங்களுக்கு அட்லாண்டிக் 2 பெருங்கடல்கள் இருக்கு. அவங்க கீழே நீங்க தென் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 நாடுகள் இருக்காங்க. ஸோ அவர்கள் ஒரு தனி உலகம், அவர்கள் ஒரு தனி கண்டம். நீங்க ஆசியாவில் இருப்பவர்கள் அமெரிக்காவில் நடக்கிறத பற்றி கவலை கொள்வதோ, அதை நாம் அதனுடைய போக்கை மாற்ற வேண்டும் என்று முனைவதோ எவ்வளவு ஒரு அன்யூஷுவலா அல்லது விசித்திரமா இருக்குமோ, அதே மாதிரி தான் நீங்க நினைக்கணும். அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் எதுக்கு ஐரோப்பாவில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அதனுடைய போக்கை தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் கேள்வி. அமெரிக்கர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து அவர்கள் பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக, பெரிய ஒரு இராணுவ சக்தியாக அவர்களுடைய உழைப்பால் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். ஐரோப்பிய சக்திகள் பெரும் சக்திகளாக இருந்தவை அவைகளுடைய உச்ச காலம் தொட்டு முடிவுக்கு அவர்கள் இறங்கு முகத்தில் இறங்குகின்ற ஒரு நேரம். ஒரு பக்கம் இறங்குறாங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா வளர்றாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம்
ஒரு ஒரு 100-150 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்துச்சு. அதற்கு முன்னாடி ஸ்பானிஷ் அவர்கள் தென் அமெரிக்கா முழுவதையும் பிடித்து விட்டார்கள். பெரிய கிங் ஃபெர்டினண்ட் காலத்தில் தொடங்கினது. அதனால பெரும் சக்திகள், அந்த சக்திகள் வந்து ரொம்ப நாள் பெரும் சக்திகளாக இருப்பதற்கு அதுக்கு பெரிய பலம் வேண்டும், காலம் அதற்கு அவர்களுக்கு அருள வேண்டும், எல்லா வாய்ப்புகளும் சேர்ந்து வரணும். இப்போ அமெரிக்காவுடைய இந்த பெரும் வல்லரசு என்ற நிலை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2வது உலகப் போருக்கு பிறகு தொடங்கியதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 45 இன்று 2025 80 ஆண்டுகள் அவர்கள் ஒரு நம்பர் 1 நாடாக, உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். 2வது உலகப் போர் முடிந்த பிறகு அவர்களுக்கு இருந்த ஒரே எதிரி, சித்தாந்த எதிரின்னு கூட எடுத்துக்கலாம். சித்தாந்த எதிரி மட்டுமல்ல, இராணுவ ரீதியான எதிரி, அறிவியல் ரீதியான எதிரி, பல தளங்களில் அவர்களுக்கு இணை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சமமாக சமர் செய்யக்கூடியவர்கள்னா சோவியத் யூனியன். அவர்கள் தான் முதல் வான்வெளியை தொட்டவர்கள். ஸ்புட்னிக் அப்படின்ற ஒரு ராக்கெட்டை அனுப்புகிறாங்க. நாம் அந்த காலத்தில் நீங்கள் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க. ஸ்புட்னிக்ன்ட்டு ஒரு ட்ரிங்க் வரும், கேம்பா கோலா, கொக்கோ கோலா மாதிரி. ஸ்புட்னிக்னு அதுக்கு பேர். அவர்கள் தான் முதலில் ஸ்பேஸ் போனவர்கள் அவர்கள். அதற்கு பிறகுதான் அமெரிக்கர்கள் அதில் இவர்கள் நம்ம முந்திட்டாங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கள் செய்தார். ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில். கண்டிப்பாக. இப்போ உலகமே 2ஆக பிரிஞ்சிருந்தது. சோவியத் யூனியனுடைய ஆளுகையில் அதனுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நாடுகள், அமெரிக்காவினுடைய ஆளுகையில் அதனுடைய திறந்த வெளி பொருளாதாரத்தை, ஓப்பன் எக்கானமி, இது வந்து கமாண்ட் எக்கானமி, அரசு செயல்படுத்தக்கூடிய பொருளாதாரம், எது இவர்களுடைய சித்தாந்தம், சோவியத் யூனியனுடைய சித்தாந்தம். அவர்கள் மார்க்கெட் ஷுட் டிசைட், சந்தை தீர்மானம் பண்ணும். சந்தை தீர்மானிக்கு மீன்ஸ் எப்படி சார்? நீங்க ரொம்ப தகுதியான ஆளா இல்லையான்றது உங்க பொருட்களை வச்சு சந்தையில் இருப்பவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். அரசு உதவி செய்யாது நீங்க வளர்றது. அமெரிக்கா ஒன்றும் பெரிய வெற்றியை பெற்றுவிடவில்லை. அமெரிக்காவும் பல நேரங்களில் நிறைய துன்பங்களை சந்தித்திருக்கிறது. 1930 கிரேட் டிப்ரெஷன், பெரும் பொருளாதார வீழ்ச்சி நடந்தது, அங்கதான் நடந்துச்சு. 2008 சப்ரைம் கிரைசிஸ்ன்னு ஒன்று வந்து மிகப்பெரிய கேபிட்டலிசத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு ஆச்சு. உங்க கேள்விகளுக்கு பதில் என்னன்னா, இந்த ஒரு 80 ஆண்டுகளாக அவர்கள் தான் ஒரு பெரும் வல்லரசாக இருந்தார்கள். 1990 வரைக்கும் அவர்களுக்கு இருந்த போட்டி சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு அமெரிக்கர்களுக்கு போட்டியே இல்லை. அவர்கள்தான் உலகத்தினுடைய ஒரே வல்லரசாக இருக்கிறார்கள் இன்று வரை. சரிதானா? அவர்கள், நீங்க வல்லரசுனா வல்லரசோட தன்மை என்ன? உங்களை அந்த இடத்துல நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்? நிறைய நாடுகளுடைய நட்பை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த நட்பை நீங்க எப்படியெல்லாம் வாங்கலாம்? அவர்களுக்கு நிதி உதவி செய்து வாங்கலாம், அவர்களுக்கு தொழில்நுட்ப உதவி, அந்த கடத்தல், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செய்து பண்ணலாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே சித்தாந்தம் இருந்தால் நண்பர்களாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகம் 2ஆக இருந்துச்சு. சோவியத் யூனியன் கிட்ட ஒரு பகுதி உலகமும் இன்னொரு பகுதி உலகம் அமெரிக்கர்கள் கீழே. இது 2த்துக்கும் கீழே போக வேண்டான்னு நினைச்ச சில நாடுகள் 3ஆவதாக சேர்ந்து ஒரு 3ஆவது அணியை உருவாக்கின. அணிசாரா நாடுகள்னு அதுக்கு பேரு. அதுதான் நான் அலைன்ட் நேஷன்ஸ். நம்ம அதுல வருவோமா இந்தியா? ஆமா, நாம அதுல ஒரு பிரதான உறுப்பினர். நாம யூகோஸ்லாவியா, ஈஜிப்ட், அதுக்கப்புறம் இந்தோனேசியா, நாம தான் அதனுடைய ஃபவுண்டிங் பில்லர்ஸ், தூண்கள். இதில் இருந்த 4 பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய தலைவர்கள். அவர்கள் வந்து சுகார்னோ, அவர் பெரும் தலைவர் இந்தோனேசியாவில். அதே மாதிரி நம்ம நாட்டில் பண்டித நேரு, யூகோஸ்லாவியாவில் மார்ஷல் டீட்டோ, எகிப்தில் கர்னல் நாசர், அரபுகளுடைய கதாநாயகன் அவர். ஸோ இவர்கள் எல்லாம் சேர்த்து இது ஒரு 3ஆவது அணியை, அணிசாரா நாடுகள் என்ற அமைப்பை உருவாக்குகிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? உங்க சித்தாந்த சண்டையில் நாங்க வந்து எங்களை சம்பந்தப்படுத்தி கொள்ள விரும்பல, நாங்க இயங்குறோம், நீங்களும் எங்களுக்கு நண்பர்கள், நீங்களும் எங்களுக்கு நண்பர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு யாரும் எதிரின்ற பொசிஷனா நாங்க யாரும் வைக்கல. ஆமா, ஆனால் நடைமுறையில் அப்படி அல்ல. அணிசேரா நாடுகள் பல சோவியத் யூனியனிடத்தில் ஒரு பரிவு இருந்தது, அவர்களிடத்தில் ஒரு உறவு இருந்தது. அமெரிக்கர்கள் இந்தியர்களை அணிசேரா நாடுகளுடைய தலைவர்களாக இந்தியா
தலைமை இடத்தில் இந்தியா இருந்தாலும் கூட அதனுடைய அனுதாபமும் பரிவும் சோவியத் சித்தாந்தத்திடம் இருந்தது என்ற ஒரு எண்ணம் அதற்கு வந்துவிட்டது. தொடக்கத்திலிருந்தே பாகிஸ்தான் ஒரு நட்பு நாடு என்று அமெரிக்கா எண்ணியது. ஆரம்பத்துல தொடக்கத்திலேயே 1947 இருந்தே நாம 2 நாடுகள் பிரிந்த உடனேயே, ஏன்னா உங்களுக்கு பண்டித நேரு பேசியதெல்லாம் அவர் ஃபேபியன் சோஷியலிசம் பேசினார். அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருந்தது. சோஷியலிச கருத்துக்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸை அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் மார்க்கெட் எக்கானமியை விரும்புகிறாங்க. அரசுக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரிய தொடர்பு இருக்கக்கூடாது என்று எண்ணுவதுதான் முதலாளித்துவம். பெரும் வணிகர்கள், முதலாளிகள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானம் செய்வார்கள். அதனால தான் அங்கே உங்களுக்கு அவ்வளோ பேர். இன்றைக்கும் வாரன் பஃபெட் இருக்கார், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தார், உங்களுக்கு இவர் இருக்கார், பில் கேட்ஸ் இருக்கார், இவர்கள்லாம் இன்னைக்கு இலான் மஸ்க் இருக்கார், உலகத்தினுடைய நம்பர் 1 செல்வந்தர் இருக்கார். இவர்கள் இந்த மாதிரி தனி மனிதர்கள் ஆளுகையில் பொருளாதாரம் இருக்கக்கூடாது என்று எண்ணுவதுதான் சோஷியலிசம். ஏன்னா அதுல சமத்துவம் வராது, எல்லாரும் சமமாக ஈக்குவாலிட்டி இருக்கு, வர முடியாது அப்படின்ற எண்ணம் தான் இவர்களுக்கு. ஃபேபியன் சோஷியலிஸ்டான நேரு தொடக்க காலத்தில் இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகு ஒரு சோசியலிஸ்டாவும் காட்டிக்கிட்டாரு. ஆமா, நிறைய தொழிற்கூடங்கள், தொழிற்சாலைகளை நாம் அரசு தரப்பில் வைத்திருந்தோம். நம்முடைய ஸ்டீல் யூனிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு தான் பண்ணுச்சு. கொஞ்சம் தான் அதை நம்ம தனியாரிடம் கொடுத்தோம். டாடா ஸ்டீல்ஸ் அந்த மாதிரி சிலதெல்லாம் நடந்துச்சு. பட் பெரும்பாலும் அரசே ஏற்று நடத்தியது. ஏன்னால் அதுதான் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மக்களுக்கு. அது நாம ஒரு அப்பதான் பிறந்த ஒரு குழந்தை. நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் அடிமைப்பட்டிருந்தோம். நம்முடைய அடிமை சங்கிலிகள் இப்போதுதான் விடுபட்டன. நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1/3 பகுதியை இழந்து விட்டோம். பாகிஸ்தான் பிரிந்து விட்டது. ஸோ நிறைய துன்பப்பட்டு நம்ம வந்திருக்கோம். பொருளாதார ரீதியாக இந்த தாழ்வுற்று வறுமை மிஞ்சி பாழ்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசன் தன்னை உயர்த்தணும், பாரதியாரோட பாட்டது. உயர்த்தணும் அப்படின்ற எண்ணத்தில் அதுக்கு சோஷியலிசம் தான் சரியான தீர்வு அப்படின்னு நினைச்சார் நேரு. பிரைவேட் என்டர்பிரைஸும் இருந்துச்சு. நம்ம ஃபாலோ பண்ண எக்கானமி மிக்ஸ்ட் எக்கானமி. நிறைய அரசு துறைகள், கொஞ்சம் தனியார் துறை. அது லைசன்ஸ் பெர்மிட் ராஜ்ன்ட்டு பின்னாடி ராஜாஜி விமர்சனம் வைத்தார். அரசோட அந்த லைசன்ஸ் உரிமம் நீங்கள் வாங்காத எந்த தொழிலையும் தொடங்க முடியாது. அதனால பிரைவேட் என்டர்பிரைஸுக்கு வழியே இல்லாத இருந்துச்சு ரொம்ப நாள். அதைத்தான் நம்ம 1990 நம்முடைய எக்கானமியை ஓப்பன் பண்ணோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1900 ஏறக்குறைய உங்களுக்கு 80கள் வரை அமெரிக்காவுடைய நிலைப்பாடு பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருந்தது. நம் மீது அதற்கு பெரிய அனுதாபம் இல்லை. 2 பெரிய ஜனநாயக நாடுகள், நமக்குள்ள இயற்கையாகவே ஒரு புரிதலும் ஒரு நட்பும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் போய்விட்டது. சரி, நேரு மேல ஒரு பெரிய அபிமானம் இருந்தது ஜான் எஃப் கென்னடிக்கு. அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் அது நேருவுடைய மாலை நேரம், அவருடைய வாழ்க்கையினுடைய மாலை நேரம், அவருடைய பிரைம் எல்லாம் முடித்த நேரம். அதனால அந்த சந்திப்பு ஒரு பெரிய தாக்கத்தை கென்னடி இடத்தில் ஏற்படுத்தவில்லை. கென்னடி பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தார் அவர் சந்திக்கும் பொழுது. பட் அவர் வயதாகி விட்டார், அந்த மாதிரி ஆச்சு. அதனால 80களுக்கு பிறகு இந்த காட்சியெல்லாம் மாறுச்சு. இது குறிப்பா எப்போ மாறுச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு 9/11க்கு முன்னாடி 9/11க்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரவாதம் தலை தூக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அவர்கள் பாகிஸ்தானை, ஆப்கானிஸ்தான் சிக்கலை தீர்ப்பதற்காக பாகிஸ்தானுடைய உதவியை, ஸோ தொடக்கத்தில் முதல்ல இருந்து பாகிஸ்தான் தங்களுடைய ஆதரவு நாடு என்று அவர்கள் எண்ணினார்கள். அந்த ஆதரவு ரொம்ப கெட்டிப்பட்டுச்சு. எப்பன்னா 1978-79 சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் வந்த உடனே சோவியத் யூனியனை எதிர்ப்பதற்காக பாகிஸ்தானிடத்தில் நிறைய நிதி உதவியையும் ஆயுதங்களையும் வழங்கி, அந்த ஆயுதங்கள் ஆப்கான் ரெசிஸ்டன்ஸ், ஆப்கான் எதிர்ப்பு படைகளிடத்தில் போய் சேர்வதற்கு அவர்கள் பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்டார்கள். இது ஒரு 10 ஆண்டு காலம், பல ஆண்டு காலம் இந்த நட்பு நீடித்தது. சோவியத் யூனியன் வெளியேற வேண்டி வந்தது. தாலிபான் ஆட்சிக்கு வருகிறார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த பயங்கரவாதம் தலை தூக்க ஆரம்பித்த பிறகு இவர்களுக்கு ஸ்திரமான ஒரு நண்பன், ஸ்திரமான ஒரு நாடு அப்படின்றது தேவைப்படுது. பாகிஸ்தான்
என்ன சொல்றது, உங்களுக்கு அவர்கள் உதவியோடு தான் சோவியத் யூனியனை வீழ்த்த முடிந்தது, வெளியேற்ற முடிந்தது. ஆனால் பாகிஸ்தானியர்கள் ஒரு வெளிப்படை தன்மையோடு அந்த உறவை அமெரிக்கர்களிடத்தில் வளர்த்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் அமெரிக்க நிர்வாகத்தின் சில பகுதியினரிடத்தில் தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஜியா உல் ஹக் அங்க வந்து மார்ஷியல் லா அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு 10 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்தார், இராணுவ தளபதி. அவரும் பாகிஸ்தானுடைய அமெரிக்க தூதரும் ஒரே விமானத்தில் செல்கிறார்கள். அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருவரும் இறந்து போகிறார்கள். அமெரிக்க தூதர், பாகிஸ்தானுடைய அதிபர், 2 பேரும் ஒரே விமானத்தில் செல்கிறார்கள். அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி நடுவானில் 2 பேரும் இறந்து விடுகிறார்கள். இதெல்லாம் நடக்குது. சரிதானா? ஸோ பாகிஸ்தான் வந்து அதி தீவிரவாதம், மிலிட்டன்சி, பார்டரிங் ஆன் டெரரிசம், அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்களுக்கு ஒரு புகலிடமாக மாறிவிட்டது என்று முதலாக அமெரிக்கர்கள் அஞ்சுகிறார்கள். அந்த விபத்துக்கு அப்புறம் அந்த விபத்து இல்லை, அந்த விபத்து நடக்குது. இவர்கள் ஏன்னா இதற்கு அமெரிக்கர்கள் பெரும் துணையாக இருந்திருக்கிறார்கள் என்று இப்போது நடந்த இந்த 4 நாள் போரில் அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகிறார். பயங்கரவாதிகளை நாங்கள் அடைக்கலம் தந்து அவர்களை வளர்க்க வேண்டும் என்று எங்களை நிர்பந்தப்படுத்தியது அமெரிக்கா என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் முடிந்து போனது. இன்று நாங்கள் பயங்கரவாதத்திற்கு நாங்களே தாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்களே அதில் பலியாகி இருக்கிறோம். நாங்கள் we have learned our lessons. அதெல்லாம் பழைய கதை. அங்கே சோவியத் யூனியன் இருந்துச்சு, அதனால எங்களுடைய உதவி அவர்கள் நாடினார்கள். சோவியத் யூனியனை எதிர்ப்பதற்கான எதிர்ப்பு குரலை நாங்கள் இங்கே வளர்த்தோம். அதில் இந்த மாதிரி தீவிரவாதிகளையும் வளர்க்க வேண்டி வந்தது. அதெல்லாம் பழையது, முடிந்து போனது. இப்போ வேற பாகிஸ்தான், நாங்கள் வந்து தீவிரவாதத்திற்கு நாங்களே பலியாகி விட்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது நடந்துட்டு இருக்கு. இது 90களில் இது நடக்குது. இது நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய உலக அரங்கையே அதிரச் செய்யக்கூடிய, உலகத்தையே வேறு மாதிரி இந்த உலகத்தை நோக்கக்கூடிய ஒரு விபத்து நடக்கிறது, ஒரு நிகழ்ச்சி. அதுதான் 9/11. 2001 அந்த 2 கோபுரங்கள் தாக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய பார்வை முற்றிலுமாக மாறுபடுகிறது. இந்த மாதிரி தீவிரவாதிகளை வளர்க்கக்கூடிய சில நாடுகள் இருக்கின்றன. அதில் பாகிஸ்தானுக்கும் இடம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. அது முடிந்த பிறகு இது வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த தாக்குதல். அதற்கு அடுத்த மாதம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஒரு தற்கொலை படையை சேர்ந்த ஒரு தீவிரவாதி தன்னை மனித வெடிகுண்டாக மாற்றிக்கொள்கிறார். அதற்கு அடுத்த மாதம் நம்முடைய நாடாளுமன்றம் தாக்கப்படுகிறது, பயங்கரவாத தாக்குதலுக்கு வருகிறது. செப்டம்பர் 2001 அமெரிக்க கோபுர தாக்குதல், அக்டோபர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தாக்குதல், டிசம்பர் 2001 இந்தியாஸ் பார்லிமெண்ட் அட்டாக். வரிசையாக நடக்குது. இது முற்றிலுமாக அமெரிக்கர்களை இந்தியாவினுடைய உறவை மறுபரிசீலனை செய்ய வைக்கிறது. 2 பேரும் ஜனநாயக நாடுகள் அப்படி இப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஜிம்மி கார்ட்டருக்கு பிறகு எந்த அமெரிக்க அதிபரும் இந்தியாவுக்கு வரவில்லை 20 ஆண்டுகளாக. ஜிம்மி கார்ட்டர் 77 80 வரைக்கும், 76 தொடங்கி 80 வரைக்கும் அவர் அதிபர். அவர் வந்துட்டு போனார், 77 வந்தார்னு நினைக்கிறேன். 77க்கு பிறகு 87, 97, உங்களுக்கு 99 2000 வரைக்கும் எந்த அதிபரும் வரவில்லை. அங்க கிளின்டன் வந்திருக்கார், இப்போ அதிபராக இருக்கிறார். ஸோ இது நடக்கும் பொழுது இதெல்லாம் முடிந்த பிறகு உங்களுக்கு கார்கில் போர், இது 2001. அதற்கு முன்னாடி 1999 உங்களுக்கு ஜூலைல, மேல தொடங்கி மே, ஜூன், ஜூலை 3 மாதங்கள் கார்கில் போர் நடக்கிறது. அந்த போரில் அத்துமீறி பாகிஸ்தானியர்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள். நாம் கிட்டத்தட்ட 500 வீரர்களை இழந்து விட்டோம். பாகிஸ்தானியர்கள் 400 4000 வீரர்களை இழந்திருப்பதாக ஒரு தகவல் நமக்கு தெரியாது. அதுல முதன்முறையாக அமெரிக்கா நமக்கு சார்பாக ஒரு முடிவை எடுத்தது. பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லியது. இது ஒரு முக்கியமான கட்டம் அமெரிக்க, இந்திய, பாகிஸ்தான் உறவில் ஏற்பட்டது.
அதற்கு பிறகுதான் உங்களுக்கு 2001 பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்குது. அந்த உறவு கெட்டிப்படுது. அமெரிக்காவுக்கும் நமக்கும் உள்ள உறவு கெட்டிப்படுது. ஏன்னா நாம் அந்த நேரத்துல வாஜ்பாய் அரசு பாகிஸ்தானியர்கள் இந்த மாதிரி அத்துமீறி வந்ததை நாம அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு எடுத்துரைத்தோம். எல்லாம் நாங்க எந்த தப்பும் பண்ணல. இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அங்க போயிருந்தார். ஆமா சார், பேருந்து ஒப்பந்தம் டெல்லி டு லாகூர்லாம் பேருந்தெல்லாம் இது ஆமா. பண்ணியிருந்தாரு. ஸோ இவ்வளவு நாம ஒரு நல்லெண்ணத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம். நம்மளை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், முதுகில் குத்தி விட்டார்கள் என்ற உணர்வு நமக்கு இருந்துச்சு. அந்த உணர்வை அமெரிக்கர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு 2001 நடக்கிறது. அது நடந்த உடனே அமெரிக்க இந்திய உறவு பலப்படுகிறது. அமெரிக்கர்கள் நம் மீது வைத்திருக்கும் பார்வை அடியோடு மாறி போகிறது. கிளின்டன் இங்கே வருகிறார். இங்கே மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு போறார், பங்களாதேஷ் போறார். இங்க அவருக்கு ஒரு பெரிய கதாநாயகனுக்குரிய ஒரு வரவேற்பை நாம் தருகிறோம். இந்த உறவு 2 பேரும், வாஜ்பேயியும் கிளின்டனும் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், கூட்டறிக்கை தருகிறார்கள். அதில் வி ஷேர் வேல்யூஸ், ஷேர்ட் வேல்யூஸ், ஜனநாயகம். இந்த பகுதி முழுக்க ஜனநாயகம் எங்கேயும் பெருசா கிடையாது. இந்தியா தான் ஒரே ஜனநாயக நாடு. தேர்தல்களை முறையாக தவறாமல் நடத்தி வருகிற நாடு இது. சரிதானா? அதனால அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ நமக்குள்ள நிறைய வெளிப்படைத்தன்மை நிறைய இருக்கு. இந்த ஊர்ல எத்தனை விதமான கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். அதே தான் அமெரிக்காவும். ஸோ ஒரு ஓப்பன் சொசைட்டி நமது. நாம அடக்குமுறை ஆட்சி செய்வதில்லை. அதுதான் பொதுவாக அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம். ஸோ அதனால வி ஷேர் வேல்யூஸ். அப்புறம் இது அவர் போகும்பொழுது நடக்குது. அதுக்கப்புறம் பயங்கரவாதம் வருகிறது. அந்த உறவு கெட்டிப்படுகிறது. அப்புறம் நாம 90களில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் திறந்து விட்டோம். நாம வளர்ந்து வரோம். 10 ஆண்டுகளில் நம்முடைய வளர்ச்சி தெரிகிறது. முதல் 10-15 ஆண்டுகள் அசுர வளர்ச்சி நமக்கு. அதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த நம்முடைய பொருளாதாரம் திடீரென்று விடுதலை பெற்று புதிய முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் தொழிற்சாலைகள் பெருகுது, வேலை வாய்ப்புகள் பெருகுது. நாம இதுவரைக்கும் அனுபவிக்காத கன்சூமர், நுகர்வோர் பொருட்கள் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய, நம்முடைய இக்கானமி மூடப்பட்டிருந்தது அவர்களுக்கு பிடிக்காத இருந்துச்சு. இப்போ கூட நாம நிறைய டாரிஃப் போட்டிருக்கோம், டாரிஃப் கிங் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஓப்பன் சந்தையை தான் அவங்க விரும்புறாங்க. அதனால நம்ம அந்த உறவு நெருங்குது. பட் இதற்கு முன்னாடி நான் அவங்களை கொண்டு போனோம். ஸோ முதலில் பாகிஸ்தானை நட்பு நாடாக அவர்கள் எண்ணினார்கள். முடிவு பரிசீலனை பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அதற்கு முன்னாடி அவர்கள் பல நேரங்களில் தலையிட்டு இருக்கிறார்கள். முதல் காஷ்மீர் பிரச்சனை நாம தான் ஐநாவுக்கு எடுத்துட்டு போறோம். ஐநாவுக்கு எடுத்துட்டு போகும்பொழுது ஐநாவுடைய தலையீட்டால் தான் முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் காஷ்மீரில் ஏற்படுகிறது. இது 48. அந்த போர் நிறுத்தத்தில் ஏற்படுவதற்கு அமெரிக்கா ஒரு முதன்மையான காரணம். ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் 5 நிரந்தர உறுப்பினர்களில் மிக பலசாலியான நாடு அமெரிக்கா. ஐநா சபையே அமெரிக்காவுடைய எண்ணம், அமெரிக்காவுடைய கருத்து தான் ஐநா சபை. அதான் ஒரு நாட்டாம அப்படின்ற ஒரு ஆமா ஒரு தலைவனுக்குரிய, ஒரு தலைமை பண்புக்குரிய செயல்களை அமெரிக்கா தொடக்கத்திலிருந்து செய்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சீஸ்ஃபயர் நடந்துச்சு. பட் அதற்கு பிறகு இந்தியா எதிர்பார்க்காத ஒரு தகவலை ஐநா சபை சொல்லியது. என்ன சொல்லுச்சுன்னா, அவர்கள் அத்துமீறி நுழைந்து விட்டார்கள், அவர்கள் வெளியே போகணும்ட்டு முதல்ல சொன்னேன், பாகிஸ்தானியர்கள் வெளியே போகணும்னு சொன்ன ஐநா சபை கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்திய துருப்புகளும் தங்களுடைய பெருமளவு தங்களுடைய எண்ணிக்கையையும் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அதற்கு பிறகு 2 துருப்புகளுமே அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு ஒரு காலகட்டத்தில். அதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு சாதகம் இல்லாத ஒரு செய்தியை ஏப்ரல் 1948 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் 47 சொன்னது. அது என்ன சொல்லுச்சு? பொது வாக்கெடுப்பு நடத்தணும் காஷ்மீர் மக்களிடத்தில். அவர்கள் தீர்மானம் செய்து கொள்வார்கள், உங்களோடு இருக்கணுமா பாகிஸ்தானோடு இருக்கணுமா. இதை இந்தியா எதிர்பார்க்கல. இந்தியா மகாராஜா ஹரிசிங் எழுதி கொடுத்து விட்டார், உங்களோட இணைகிறேன்ட்டு. அதோட முடிஞ்சு போச்சு. இதை யாரையும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தலைவர் யாருன்னா ஷேக் அப்துல்லா, இன்னைக்கு இருக்கிற ஒமார் அப்துல்லாவுடைய தாத்தா. சரிதானா? அவரும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறார். இதுல என்ன நாங்க போய் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு? எதுக்கு பிளெபிசைட் நடத்தணும், எதுக்கு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ட்டு. ஸோ முதல் முறையாக இந்த சர்வதேசப்படுத்தினா நமக்கு ஆதாயம் இல்லை என்பதை முதல் முறையாக இந்தியா புரிந்து கொள்கிறது. அதனால்தான் 3வது நாடுகள் தலையீடு,
இந்த மாதிரி பன்னாட்டு அமைப்புகள் தலையீடு இதையெல்லாம் இந்தியா விரும்புவதில்லை. இப்போ ட்ரம்ப்போட இந்தியா பாகிஸ்தானோட அந்த காஷ்மீர் விவகாரத்தில் நாங்கள் தலையிடுறோம், பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க தயார் அப்படின்னு சொன்னதையும் இந்தியா விரும்பாததுக்கான காரணம் இதுதான். ஆமா, அன்னையிலிருந்து 48 நம்ம விரும்புவதில்லை. ஆனால் இதை மீறி நம்ம அப்ப பெரிய சக்தியாக நம்ம வளரவில்லை அந்த அளவுக்கு. 61லயும் 62லயும் 6 சுற்று பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கர்களும் பிரிட்டனை சேர்ந்தவர்களும் காஷ்மீர் பிரச்சனையில் நம்மோடு நடத்தினார்கள். சரிதானா? அந்த பேச்சுக்கள் தோல்வி அடைத்தன. ஏன்னா நாம என்ன சொல்லிட்டோம், காஷ்மீர் பள்ளத்தாக்கு எங்களுது, நாங்கள் அதை திருப்பி தர்றதை பற்றி நம்ம பேச்சு வேண்டாம். அதுதான் அந்த 6 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு 2 ஆண்டுகள் நடந்துச்சு. பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தியது. வேண்டாம்னு சொல்லிட்டோம். அதுதான் ஒரு பெரிய அளவில் நாம 2 நாடுகளுடைய தலையீட்டை நாம் சகித்து கொண்டதுன்னு வச்சுக்கலாம். இது நம்ம பெரிய சக்தி அல்ல. அப்போ அதற்கு பிறகு 65 மீண்டும் 2வது போர் நடக்கிறது பாகிஸ்தானோடு நமக்கு. அந்த போரை யார் தீர்த்து வைக்கிறாங்கன்னா ரஷ்யர்கள் தீர்த்து வைக்கிறார்கள். வந்து அலெக்சே நம்ம கோசிஜென்னு சொல்லுவோம், அது வந்து கசிகென் அப்படின்னு ரஷ்யன்ல நாம அதை உச்சரிக்கணும். அவர் அந்த தலைவருடைய பெயரை அவர் அழைக்கிறார். அவர் அழைத்த 65 தொடங்கிய இந்த போரை அவர் அழைத்த பிறகு இந்தியர்களும் நம்முடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் அவர்களுடைய இராணுவ தலைவராக இருந்து அந்த நாட்டை நிர்வகித்து வந்த அயூப் கான் அவர்களும் தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரில் ரஷ்யர்களுடைய ஆதரவோடு சந்தித்து ஜனவரி 10, 1966 போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்து இடுகிறார்கள். அதுதான் தாஷ்கண்ட் ஒப்பந்தம். ஸோ 3வது நாடுகளுடைய உதவியோடு தான் நாம 65 வரைக்கும் நடந்துகிட்டோம். இதற்கு வந்து ஒரு விடிவு எப்ப வந்துச்சுன்னா 71 நாம ஒரு டிசைசிவ், ஒரு முடிவான வெற்றியை நாம் கண்டோம். பாகிஸ்தானுடைய ஒரு ரக்கையை வெட்டி வீழ்த்திட்டோம். பங்களாதேஷ் பிரிவினை ஆமா வந்தது. அது வந்து அந்த போரை முழுமையாக நாம தான் நடத்தினோம். அந்த போரை எப்ப முடிவுக்கு கொண்டு வரணும்ன்றதையும் நாம தான் முழுமையா முடிவு பண்ணோம். பெரிய அழுத்தத்தின் கீழ் இருந்தோம். நம்ம ஐநா சபை இந்த போரை நீங்க நிறுத்தணும், போர் நிறுத்தம் பண்ணணும்ட்டு சொல்லுச்சு. நம்ம அங்கே காப்பாற்றியது ரஷ்யர்கள். அவர்கள் நமக்கு போதுமான அளவு நேரத்தை வாங்கி தந்தார்கள். அங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான தீர்மானம் வர 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 அந்த தீர்மானத்தை வீட்டோ மூலமாக முறியடித்தார்கள். அந்த தீர்மானம் எடுக்கப்படாமலேயே கலக்கப்படாமலேயே முடிந்து விட்டது. அந்த உதவி அவர்கள் பண்ண அமெரிக்காவையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம், ரஷ்யாவையும் நம்ம தேவைன்றப்ப பயன்படுத்தி இருக்கோம். நாம பயன்படுத்தி இருக்கோன்றதை விட நாம அவர்களுடைய தலையீட்டை நாம் முற்றிலுமாக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் அப்போதெல்லாம் இல்லை. 71 தான் நாம முதன்முறையாக வெளியில வரோம். கொஞ்சம் வந்து அது ஒரு பெரிய டிசைசிவ் விக்டரி. அது வந்த பிறகு சிம்லா ஒப்பந்தத்தில் இவ்வளவு நாள் 3வது தலையீடெல்லாம் தாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அதுல தெளிவா சொல்லிட்டோம், இது வந்து இருதரப்பு பிரச்சனை. புட்டோ வந்து கையெழுத்து போடுறாரு, ஆமா இது இருதரப்பு பிரச்சனை, இதை நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக் கொள்வோம், இந்தியாவும் பாகிஸ்தானும். இதில் 3வது நபர்களுக்கோ நாடுகளுக்கோ இடமில்லைன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் அது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் அனுசரிக்கவில்லை. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகும் அது ஐநாவுடைய கதவை தட்டி கொண்டிருந்தது. அது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் ஒரு 57 நாடுகள் உள்ள இஸ்லாமிய நாடுகள் உள்ள ஒரு அமைப்பு இருக்கு. அந்த நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் காஷ்மீரை பிரச்சனையாக்குகிறது. ஸோ இந்த ஒப்பந்தத்திற்கும் நடைமுறைக்கும் பெரிய வெற்றியை இந்தியர்கள் அடையவில்லை. என்ன 3வது நாடுகள் வரல, அவங்க கிட்ட வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் 3வது பன்னாட்டு அமைப்புகளில் இந்த பிரச்சனை பேசப்படுவதை அவர்களால் தடுக்க முடியல. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகும் இது நடந்துச்சு. அதற்கு பிறகு பல நேரங்களில் அவர்களுக்கும் நமக்கும் ஸ்கர்மிஷஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சிறு சிறு சச்சரவுகள், எல்லை மீறல், இதெல்லாம் நடந்த போது அப்பெல்லாம் 3வது நாடுகள் தலையிட்டு இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இது வேண்டாம், நீங்க தணிந்து போங்க அப்படின்னு 2 பேர்கிட்டையும் சொல்றது. இதெல்லாம் இல்லை. ஒரே சிக்கல் என்னன்னா, ட்ரம்ப் என்ன அவர் பண்றாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய சகாக்கள் என்ன பண்றாங்கன்றத வெளிப்படையா உங்ககிட்ட என்கிட்ட சொல்றார். இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா அவர்கள் எல்லாம் தேர்ந்த அரசியல் தலைவர்கள், பாரம்பரியமிக்க குடும்பங்களிலிருந்து வந்த தலைவர்கள், ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன்ஸ், ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ். ட்ரம்ப் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு வணிகர், அவர் ஒரு டிரான்சாக்ஷனல் மர்ச்சன்ட். நீங்க என்ன எனக்கு தருவீங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன் அப்படின்னு பேசுற ஆள் அவர். அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக இருந்தவர். சரிதானா? அப்படிதான் இருக்காரு. ஆமா, அவர் வந்து எதையும் வெளிப்படையாக இது நடந்துச்சு, இங்க வந்துச்சு, அவங்க எப்படி சொன்னா, நீங்க தான் பாத்தீங்களா அவர் ஜெலன்ஸ்கி எப்படி நடத்தினாருன்ட்டு. இந்த உலகமே பார்த்தது. அதை முடிச்ச உடனே என்ன சொன்னாரு, குட் டெலிவிஷன் அப்படின்னாரு. அவரை வந்து அவர் சாப்பிடாதே அவர் போயிட்டார், திரும்பி போயிட்டார். ஆனால் அன்னைக்கு அவரும் அவருடைய துணை அதிபரும்
ஜெலன்ஸ்கியை நடத்திய விதத்தில் அவர்கள் வேண்டிய ஒப்பந்தத்தை சாதித்து கொண்டார்கள். அங்க இருக்கக்கூடிய அரிய தாதுக்கள், அரிய மினரல்ஸ் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கர்களுக்கு அவர்கள் அதை எடுப்பதற்கு, அகழ்ந்து எடுப்பதற்கு எல்லா உரிமையும் தந்து விட்டார்கள். சரிதானா? அதற்கு பிறகு நீங்க அந்த போரை விட்டுடணும், உங்ககிட்ட எந்த துருப்புச்சீட்டும் இல்லைன்ட்டு உங்க முன்னாடி என் முன்னாடி சொல்றாரு அவர். அதனால அவர் ஒரு டிப்ளமேட் கிடையாது. சரி, இப்போ ஓவராலாவே இந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்பயுமே நம்ம அமெரிக்காவை பார்த்துருக்கோம். அவங்க இதை டிசைட் பண்ணக்கூடிய பவர்ல இப்பயும் அவங்க இருக்கிறாங்க. இல்ல இல்ல, அதுதான் அவர்கள், அது யாருமே அந்த இடத்துல இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு சொல்லுச்சுன்னா அதை எல்லாரும் கேட்டுக்குவாங்கன்ற நிலையில அப்படி இல்லை. ஆனாலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நாடு ஏறக்குறைய அந்த இடத்துல இருக்குன்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு சோவியத் யூனியன் முடிந்த பிறகு ஒரே வல்லரசாக அவர்கள் இருந்தாலும் கூட இந்த 20 ஆண்டுகளாக அவர்களுக்கு பெரிய பொருளாதார எதிர்ப்பை, பெரிய பொருளாதார ரீதியில் பெரிய எதிரியாக வளர்ந்து வருகின்ற சீனாவினுடைய ஆதிக்கத்தை அவர்கள் கட்டுப்படுத்த எண்ணுகிறார்கள். அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் டிஃபென்சிவான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க பல இடங்கள்ல. அந்த இடங்கள் இப்ப ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க சீனர்களுடைய ஆதிக்கம் இருக்கு. அவர்களுடைய முதலீடு தான் ஆப்பிரிக்க கண்டத்துல அதிகம். அதற்கு பிறகுதான் அமெரிக்க முதலீடு. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட $30 trillion கடனில் இருக்கிறது அமெரிக்கா. அந்த கடனில் கிட்டத்தட்ட $1 trillion வாங்கி வைத்திருப்பவர்கள் சீனர்கள், இன்னொரு $1 trillion வாங்கி வைத்திருப்பவர்கள் ஜப்பானியர்கள். ஸோ இவர்களெல்லாம் அவர்களுக்கு போட்டி, சீனர்கள் குறிப்பாக அவர்களுக்கு போட்டி. அதனால இவர் ரொம்ப வெளிப்படைத்தன்மை, நினைத்ததையெல்லாம் சொல்லக்கூடியவர், மனதுக்கு வரக்கூடியவற்றை எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை நாம் பார்க்கிறோம். அதுதான் அவருடைய காந்த சக்தி. அதுதான் அமெரிக்க மக்கள் பல பேருக்கு அவரை பிடித்தவர்களாக, அவரை தங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு தலைவராக. இவர் எதையும் வார்னிஷ் பண்ணாத சொல்றாருப்பா, வெளிப்படையா சொல்லிடுறாருப்பா. அது முடியும், முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, நான் இப்படி நினைக்கிறேன், நீ எழுந்து போ, நீ உட்காரு, புரியுதா? ஸோ அவர் என்ன பண்றாரு, நம்ம இந்தியர்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குறபடி அவங்க நிறைய நேரம் செலவு பண்ணியிருக்காங்க, அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியில நம்ம படித்தோம். அதே மாதிரி பிரிட்டனை சேர்ந்த டேவிட் லாமி, அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரும் பேசியிருக்கார். அப்புறம் நம்ம தேடி சவுதி அரேபியாவுடைய துணை வெளியுறவு அமைச்சர் வந்துட்டு போனார், அறிவிப்பு எதுவும் இல்லாம ஜெய்சங்கரை பார்த்துட்டு போனார். அடுத்த நாள் அவர் போய் இஸ்லாமாபாத் போய் அங்க இருக்க தலைவர்களை பார்த்துட்டு போனார். இது தவிர தொலைபேசியில் பல நாட்டு தலைவர்கள், பல நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். போர் நிறுத்த அறிவிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங்கி நம்முடைய அஜித் தோவாலுக்கு போன் செய்து பேசுகிறார். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நாம இது முடிந்த பிறகு, போர் நிறுத்த அறிவிப்பு வந்த பிறகு 3 டசன் நாடுகள் இதில் தலையிட்டு இருந்தனன்ட்டு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லுகிறார். அவங்களுடைய பிரதமர் உருகி சீனர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். வெரி டியர், வெரி ட்ரஸ்ட்வர்த்தி, வெரி டியர் ஃப்ரெண்ட் என்று சீனாவை குறிப்பிடுகிறார். சீன மக்களை தனியாக குறிப்பிட்டு நன்றி சொல்லுகிறார். அதிபர் ட்ரம்புக்கு தனியாக நன்றி சொல்லுகிறார். கத்தார், துருக்கி, பிரிட்டன், சவுதி அரேபியா, இவர்கள் 4 பேரை குறிப்பிட்டு நன்றி சொல்லுகிறார். இன்னும் பல நாடுகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்னா நமக்கு 3வது நாடுகள் தலையிடுவது நம்முடைய சுயமரியாதைக்கு பங்கமான ஒரு விஷயம்னு நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். நாம ஒரு வளர்ந்து வரும் சக்தி, வளர்ந்து விட்ட சக்தி. நீங்க எங்களுக்கு யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க கட்டுப்பாட்டுல நாங்க இல்லை. அதுதான் நம்முடைய மெயின் கோல். அதனால நாம் அதை ஒப்புக்கொள்ள கூட போவதில்லை. இப்ப நீங்க உங்களோட தலையிட நான் விரும்பல அப்படின்றத நம்ம பட்டுவர்த்தமா நம்ம அப்படி சொல்லக்கூடிய நிலையிலும் நாம் இல்லை. இல்ல ஒரு ஜெய்சங்கரோட கோட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு நீங்க அமெரிக்கா இந்த விஷயத்துல தலையிடல அப்படின்றத ஒரு வெளிப்படையா சொன்னார்ல. இது அமெரிக்கா எப்படி பார்ப்பாங்க? அவர்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படவில்லை. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அவர் ட்வீட்டே போட்டுட்டாரு, நான் உங்க 2 பேரோட நான் நிறைய வர்த்தகம் பண்ணணும்னா நீங்க முதல்ல இந்த போரை நிறுத்துங்கன்னு நான் சொன்னேன். சரின்ட்டு அது வரைக்கும் ஒத்துக்காதவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்புறம் என்ன, நீங்க ஜெய்சங்கர் என்ன வேணாலும் சொல்லாம. இது முதல் முறை இல்ல, 2019லயும் ட்ரம்ப் இப்படி பண்ணியிருக்கார். 2019ல இவர் வராரு, அவர் பேர் என்ன, இப்போ இம்ரான் கான் அங்க வருகை புரிகிறார். அவரோட சேர்ந்து ஒரு பேட்டி தரார் அதிபர் ட்ரம்ப். அதற்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி பிரதமர் மோடி என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், அமெரிக்க உதவியோடு இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க விரும்புகிறோம், நீங்கள் தலையிட வேண்டும்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார்னு சொல்லிட்டார் அந்த சந்திப்புல. ஆமா, இங்க பெரிய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து விட்டன. ஜெய்சங்கர்
மூன்றாவது நாடுகளுடைய தலையீட்டை நாங்கள் விரும்புவதில்லை, இது இருதரப்பு பிரச்சனை என்று நாடாளுமன்றத்தில் சொல்ல வேண்டி வந்தது. அப்ப இது யார் 2000 முரண்பட்டு பேசுறாரு சார்? இது 2019 ட்ரம்ப், இது முதல் ட்ரம்ப், இது 2வது ட்ரம்ப். ட்ரம்ப் நான் அமெரிக்கர்கள் சொல்லுவதில் ஓரளவு அல்லது பெருமளவு உண்மை இருக்கும் என்று எண்ணுகிறேன். அவர்கள் பேசுகிறார்கள், தினசரி பேசினார்கள் என்பது உண்மை, சரிதானா? இது அமெரிக்காவுடைய பெர்செப்ஷன், பார்வை. நான் வர்த்தகம் பண்றேன் நான் உங்களோட வர்த்தகம் பண்ணணும்னா நீங்க இதோட நிறுத்திக்கணும்ட்டு அவர்கள் சொன்னதுனால அந்த அந்த கேரட், அது வந்து ஒரு கேரட் தானே, சாமதான பேத தண்டம். தண்டம் வந்து ஸ்டிக், உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்றது தண்டம். தானம் அதுதான் கிஃப்ட், அதுதான் இன்சென்டிவ், அதுதான் கேரட், சரிதானா? இது வந்து பழம்பெரும் இந்திய நூல்களே இதை சொல்லுது. சமாதானமாக போவது, தானம் கிஃப்ட் கொடுத்து சமாதானப்படுத்திக்கிறது, பேதம் சண்டை போட்டு சரி பண்ணிக்கிறது, தண்டம் உங்களை தண்டித்து சரி பண்ணுவது. இந்த 4 வகை இருக்கு, கேரட் அண்ட் ஸ்டிக் என்று. உங்களுக்கு ஊக்கமா சில விஷயங்களை பண்ணி நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு பண்ணலாம், உங்களை நான் தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கலாம். இது கேரட், நான் உங்களோட வர்த்தகம் நிறைய பண்ண போறேன். அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டாரிஃப் அறிவித்த பிறகு கூட அதற்கு எதிர்வினை ஆற்றுவது போல் சீனர்கள் டாரிஃப் அறிவித்தார்கள், ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவர்கள் அறிவித்தார்கள், கனடியர்கள் அறிவித்தார்கள், வேறு சிலர் அதை சிந்திக்கிறார்கள். நாம வந்து அந்த டாரிஃப் அறிவிப்பை பற்றி ஒரு வார்த்தை பேசாத நாடுகளில் முதன்மையான நாடு, சொல்லலாம். ஏன்னா நம்ம $130 பில்லியன் அவர்களோட வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை 500 பில்லியனாக உயர்த்த வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறோம். இப்போ நம்முடைய பிரதமர் அங்கே போகும்பொழுது, அவர் ட்ரம்ப்பை சந்தித்த பொழுது 2 பேரும் அந்த நேரத்தில் அவர்கள் பேசிக்கொண்டது, இது $500 பில்லியன் நம்ம வர்த்தகம் உயர்வதற்கு 2030க்குள் நாம் முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டாரிஃப் அறிவிப்புக்கு முன்னும் பின்னும் 2 முறை நம்முடைய பியூஷ் கோயல் அமெரிக்காவுக்கு சென்று வந்திருக்கிறார், நம்முடைய வர்த்தக செயலாளர் அங்கே போயிட்டு வந்திருக்கார். நாம நிறைய அவர்களோட பேச்சுவார்த்தை, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அடைவதற்கு நாம் நிறைய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கிறோம், நிறைய நேரத்தை செலவு செய்கிறோம். சமீபத்தில் ஒரு 10 நாட்கள் முன்னாடி ஒரு நாட்டோடு நாங்கள் முதல் வர்த்தக ஒப்பந்தத்தை இன்னும் சிறிது நாட்களில் அறிவிக்க போகிறோம் என்று ட்ரம்ப் சொல்லும் பொழுது பல பேர் எண்ணியது இந்தியாவோடு தான். நாம தான் அவ்வளவு வேகமா இதில் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் பிரிட்டனோட அவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தான் அவர் அறிவித்தார். நாம சீக்கிரமே நம்மோட ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நமக்கு அந்த வர்த்தகத்தில் பெரிய ஈடுபாடு இருக்கு, நாட்டம் இருக்கு, அதில் நன்மை இருக்கு நமக்கு. சரி, ஓவராலாக உங்களுடைய புரிதல் பிரகாரம் அல்லது அமெரிக்காவை நீங்கள் நன்கு கூர்ந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய எண்ண மனப்பான்மை அப்படின்னா அது அமெரிக்கா, அதுக்கு அடுத்த இடத்துல சீனா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, சீனா இருக்காங்க. சீனா சொல்வதைத்தான் பாகிஸ்தான் கேட்கிறது. நமக்கு வந்து நாம வந்து அமெரிக்காவுடைய ஆளுகையிலலாம் இல்லை, நாம அந்த நல்லெண்ணத்தை விரும்புகிறோம். அந்த நல்லெண்ணத்தை பேண வேண்டும் என்பதனால் அங்கிருந்து நமக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும்போது நாம எடுக்க மாட்டோம்னு சொல்ற இடத்துல நாம இல்லை, நாம எடுக்கணும். ஏன்னா இந்த உலக அரங்கில் மற்ற நாடுகளோடு சேர்ந்து ஒரு சக்தியாக நாம் வளர்வதுதான் நம்முடைய கொள்கை, அதுதான் நம்முடைய இலக்கும் கொள்கையும் கூட. எல்லாரையும் தள்ளிட்டு நம்ம வளர்றது இன்னும் சிரமம். ஆமா, இன்னும் சிரமமா இருக்கும். அதனால நமக்கு வந்து நம்மை தேடி வந்த ஈரானியன் வெளியுறவு அமைச்சர் வந்தார். அவர் வந்து இங்க வந்து நான் மத்தியஸ்தம் பண்ண தயாரா இருக்கேன்னு 2 தடவை சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் நமக்கு பிடிக்கல, நம்ம ஒன்றும் சொல்லலை. யார் இந்த ஈரானியர்கள் நமக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு? நானே அப்படித்தான் நினைச்சேன். அவர் எதற்கு இங்க அவருக்கு என்ன ரோல் இருக்கு, எதற்கு அவர் வந்துட்டு அது மாதிரி பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு அதிக பிரசங்கித்தனமா இருந்துச்சு அவர் பேசினது, தேவையில்லை. அது தனியா பின்னாடி பேசியிருக்கணும், நான் இப்படி சொல்லலாமான்னு கேட்டிருக்கணும், இல்லை எங்களுடைய உதவி வேணுமான்னு கேட்டிருக்கணும். அவர் வந்து வெளியவே வந்து நாங்க 2 தடவை சொல்லிட்டார், அங்கேயும் போய் சொன்னார். ஸோ நாம பொதுவாக இதெல்லாம் விரும்புறது இல்லை. அதனால நம்ம பேசும்பொழுது நாம் அந்த அறிவிப்பின் போதும் நாம இது எதையுமே நம்ம குறிப்பிடலை. இவர்கள் பேசினார்கள், அவர்கள் பேசினார்கள், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், நம்ம எதையும் சொல்லலை. நம்ம இந்த முடிவு நம்ம தான், அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அமெரிக்கர்கள் சொன்னார்கள் வர்த்தகம் உங்களுக்கு வேணும்னா பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நாம வந்து ஒரு சொந்தமாகத்தான் முடிவெடுத்தோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சொந்தமா ஏன் நம்ம முடிவெடுத்தோம்னா இந்த போரை தொடர்ந்து நடத்துறதுக்கான
பொருளாதார வலிமையோ அது மாதிரி எந்த நாட்டுக்குமே இல்லை. நீங்க ரஷ்யாவை பார்க்குறீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த போரை நடத்துறாங்க. இப்போ சமீபத்திய கணக்குப்படி ஒரு ஆண்டுக்கு 50,000 வீரர்களை அவர்கள் இழந்து வருகிறார்கள் அப்படின்றதான் சமீபத்திய கணக்கு. அவர்களுக்கு வீரர்கள் இல்லை என்ற காரணத்தினால் வடகொரியாவிலிருந்து வீரர்கள் வருகிறார்கள். சரிதானா? ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. பயங்கர பொருளாதார தடை கீழே ரஷ்யா இருக்கு. அவங்க நாட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள். அது நடத்துது. அவ்வளோ பெரிய நாடு இவ்வளவு சிக்கல்ல இருக்கு. இதற்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்லயும் அப்படிதான் இருந்துச்சு. வலிமை பெற்ற சோவியத் யூனியன் அமெரிக்காவே வியட்நாம்ல இருந்து புறமுதுகு காட்டி ஓடி போனது. அதனால இந்த எந்த போரையும் கால வரையற்ற போர் நடத்தும் திறமை, தகுதி, வன்மை, ஆற்றல், சக்தி எந்த நாட்டுக்கும் இல்லை. ஈவன் அமெரிக்காவும் இல்லை. ஸோ இந்தியர்கள் அவர்கள் ஒரு கால்குலேட்டட் டெசிஷன் இந்த போரை. இந்த அழுத்தம் எல்லாம் அவர்கள் வந்து ஏர்முகத்தில் இருந்தார்கள். நாம தான் ஏர்முகத்தில் இருந்தோம். 4 நாள் நம்ம அரசு தரப்பு செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் வெற்றி மேல வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்தோம். நாம் அவர்களுடைய அணு ஆயுத தலைமையகத்தையே அணு ஆயுதங்களை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு தீர்மானம் செய்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு கொஞ்ச தூரத்துல நாம வந்து தாக்கிட்டோம். அந்த இடத்தை தாக்கிடுவோம்ன்ற அச்சம் பாகிஸ்தானியர்களுக்கு வந்துச்சு. அந்த கருத்தை அமெரிக்கர்களும் புரிந்து கொண்டார்கள். இந்த இந்தியர்கள் இத்தோடு நிறுத்தாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா பெரும் ஆபத்தாக முடிந்துவிடும். இது வந்து ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேராக 2 நாட்டுக்கும் போராக மாறிவிடும் அப்படின்ற எண்ணம் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து, அது வைஸ் பிரசிடென்ட் வான்ஸுக்கு வந்து, அவர் போய் அதிபர் ட்ரம்பிடம் பேசுகிறார். இந்த மாதிரி இருக்கு சிக்கல், நம்ம முதல்ல பெருசா நம்ம இது மேல அக்கறை காட்டலை. நான் வந்து இட் இஸ் நன் ஆஃப் அ பிஸ்னஸ்ன்னு கூட நான் சொன்னேன். நம்ம we will diplomatically ask them slightly to de-escalate அப்படிதான் அவர் சொன்னார் வான்ஸ், none of a businessன்னு சொல்லும்பொழுது. ஆனா இப்படி இருக்கு நிலைமை. நாம இப்ப தலையிடலைன்னா இது முழுமையான போராக மாறிவிடக்கூடும். அப்ப நீங்க பேசுங்க. அப்பதான் அவர் பேசுறார் பிரதமரோட. அவர் சொல்றாரு, அதெல்லாம் ட்வீட்ல இருக்கு, இதெல்லாம் மார்க்கோ ரூபியோ ட்வீட் பண்ணியிருக்கார், அதுல சொல்றார். அதற்கு பிறகு மேலை நாட்டு செய்தி நிறுவனங்கள் இதையெல்லாம் சொல்லுது, இதுதான் நடந்துச்சு சீக்வன்ஸ். அவர் பேசுறார். பேசின உடனே பை விச் டைம் நம்முடைய இலக்குகளை ஓரளவுக்கு நாம வெளிப்படையாக சொன்ன இலக்குகள் என்ன சொன்னோம், பயங்கரவாத தளங்களை நாம் தாக்குவோம் அப்படின்னு. அதை பண்ணிட்டோம், முடிந்து போனது, நிறுத்திட்டோம். இதை வந்து இவர்களெல்லாம் சொல்லி நாம நிறுத்தணுமா அப்படின்னா நான் அப்படி நினைக்கல. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆமா, அப்படி இல்லை. ஆனால் இவர்கள் சொல்வதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய நிலையிலும் இந்தியா இல்லை. ஓகே, சரி. இப்போ இது ஓரளவுக்கு அமெரிக்கா எல்லா விஷயங்களும் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, ஒரு போர் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு டிசிஷன் அப்படின்னா அவங்க பெரிய மனப்பான்மையோட எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட இது அதிக பிரசங்கித்தனமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படும். சார், அமெரிக்கர்கள் வந்து என்ன சொல்றது, அதாவது அமெரிக்கர்கள் அதிகம் பேசுபவர்கள். சரிதானா? அதிகம் பேசுபவர்கள். ஆமா, அதுதான் நீங்க அதிக பிரசங்கின்னு நம்ம சொல்றோம். என்ன தேவையான அதிக பேசுறதுக்கும் அதிக பிரசங்கித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதாவது அவர்கள் இல்லை, அப்படி இல்லை, அவர்கள் தேவைக்கு அதிகமாக பேசுபவர்கள் அப்படி வச்சுக்கோங்க. அதைத்தான் நம்ம அதிக பிரசங்கின்னு சொல்கிறோம். ஒரு கருத்தை, சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மாதிரி தலைவர்கள் தான் பொதுவாக, மற்ற தலைவர்கள் கூட நிறைய பேசுவாங்க. அவர்கள் வந்து ஒரு ஒரு பேச்சு கலாச்சார மக்கள். நாம கூட அப்படித்தான் நிறைய பேசுவோம். நம்ம பேசாத இனம்ன்ட்டு சிலதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு சீனர்கள், அவர்கள் அதிகம் சொல்வதில்லை. அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்கள் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியத்தில் அவர்கள் இல்லை. அந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. பட் இதற்கு முன்னாடி கூட அவர்கள் பெரிதாக பேசும் கலாச்சார மக்கள் அல்ல அவர்கள். சரிதானா? அரபுகள் சில பேர் அப்படித்தான், அவர்கள் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசக்கூடிய ஒரு இனம் அது. காஃபி மேல காஃபி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து நிறைய பேசுவதில்லை. சவுதி அரேபியர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அவர்களுடைய தலைமை என்ன எண்ணுகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்தியர்கள் அவர்களுடைய நிலை என்ன, ஏன் அப்படி, எல்லாம் நீங்க படிக்கலாம், பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அதை விட ஒரு பங்கு அதிகமாக பேசுபவர்கள் அமெரிக்கர்கள். அதாவது கலாச்சாரமே அப்படி. ஆமா ஆமா. ஓகே, ஸோ அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். மற்றபடி அவர்கள் வந்து அதுல வந்து மனதில் வந்ததையெல்லாம், இடம் பொருள் ஏவல், அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலான்ற ஒருத்தர் அவங்களுக்கு தலைவரா 2வது முறை வந்திருக்கார். ட்ரம்ப்.
அவர் காலையில 4 மணிக்கு அவர் ட்வீட் பண்றது தான் உலகத்தினுடைய செய்தி. அங்கிருந்தான் நீங்க செய்தியேடுகள் எல்லாம் வந்து அவர் என்ன இன்னைக்கு ட்வீட் பண்ணுவாருன்னு பார்த்து அவர் ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய சர்வதேச ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கிறார். வெல்கம் டு அமெரிக்கா லெட் பை ட்ரம்ப். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக அமெரிக்கா அப்படின்றது எப்படி உலக நாடுகள் அமெரிக்காவை பார்க்குது, அமெரிக்கா எப்படி உலக நாடுகளை பார்க்குது அப்படின்னும், இந்தியா பாகிஸ்தான் உறவில் அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுனீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.